நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து பயாஸ். பயாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ அது என்ன சார் பயாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். சிஸ்டம் ஆன் ஆகும்போது உள்ளே அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்புட் சிஸ்டமில் நம்ம எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி, டேட்டு, டைமு, இதெல்லாம் வந்து இந்த பயாஸோட ஸ்க்ரீனில் தான் வரும். ஸோ இதை தான் வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆஸ்கி. ஆஸ்கின்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த பயாஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எதுக்காக யூஸ் ஆகுது பயாஸ்னால் ரெண்டு பார்ட்டு தான். ஒன்று இன்புட்டு, அதுக்கப்புறம் அவுட்புட், ரெண்டு தான் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ்கி. ஆஸ்கின்றது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கோடிங்கை வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஸ்டாண்டர்ட் கோடிங் சிஸ்டம் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் கோடிங் சிஸ்டம் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த லெட்டர்ஸ் இங்கே இருக்குது, இப்படி டைப் பண்ணால் இப்படி தான் வரும் அப்படின்னு அவங்க ப்ரோக்ராமெலாம் செட் பண்ணுறது தான் வந்து ஆஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், எ ஸ்டாண்டர்ட் கோடிங் சிஸ்டம் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனரி. பைனரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ரிவேஷன் கிடையாது, மீனிங் கொடுத்துருக்காங்க. எ செலெக்ஷன், சாய்ஸ் ஆர் கண்டிஷன் இன்வால்விங் டூ பாசிபிலிட்டிஸ். ரெண்டு பாசிபிலிட்டி தான். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் பைனரி பேசிஸ் 0 and 1. அது எங்கே கேள்விப்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பைனரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல்லேருந்து பைனரிக்கு மாற்றுவாங்க. இப்போ 75 ஒரு நம்பர் இருக்குன்னா இதை நீங்கள் 2ஆல் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா 3, 7 வரும், மீதி வந்து 1 இருக்கும். அது மாதிரி திரும்பியும் 2ஆல் மறுபடியும் போட்டிங்கன்னா 18 வரும், பக்கத்தில் 0 வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அது வந்தீங்கன்னா அது வந்து பைனரி நம்பரில் மாறும். அது வந்து 1, 0ல் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து பைனரி அப்படின்ற பார்ட்டில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை தவிர வந்து வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட். பிட்டுன்றது நான் சொன்ன மாதிரி 0, 1 மட்டும்தான். இது வந்து பைனரி டிஜிட்டில் வரக்கூடிய அந்த 0, 1 பேஸ் பண்ணி இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா இன் அ கம்ப்யூட்டர். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எய்தர் 0 or 1. இந்த ரெண்டு மட்டும்தான் இதில் வரும். அப்போ இந்த பைனரி பிட்டை பேஸ் பண்ணி வர்றது தான் அந்த பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பைட்டு, அது மாதிரி நிறைய இருக்குது. கிகாபைட், கிலோபைட், மெகாபைட் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து பிட்டுன்றது தான் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்பயும் அதுதான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூட். பூட் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்க பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து லோட் ஆகிட்டு நம்ம எவ்வளோ சிஸ்டம் இருக்குது, என்ன ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் லோட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு சிஸ்டமில் வந்து ஒன்று அந்த பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் வந்து நிற்கும், அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப் வந்து வெயிட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டுக்கு வந்து போகிறது பூட் மூலிமா தான் போக முடியும். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்க்டாப் வராது. அது நிறைய ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு எவ்வளோ மெமரி, எவ்வளோ ஸ்கேனிங் எல்லாமே போட்டுட்டு அந்த கிகாஹெர்ட்ஸு, அப்புறம் வந்து ரேமோட கெப்பாசிட்டி, மெமரி எல்லாம் ஸ்க்ரீன் ரன் ஆகிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வரும். அதுதான் பூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பஃபர் அப்படின்றது நீங்கள் கேள்விப்படலாம். பஃபர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்லாம் பார்த்துட்ருக்கீங்க, சேனல்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த டிவைஸு ஸ்டோரேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ரரியாக ஸ்டோர் ஆகும். இப்போ அது ஃபாஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு கனெக்ஷன்னா அது குயிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே வரும். அப்படி ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா அப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும் ஃபுல்லாக. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அப்புறம் பக்னு என்ன சொல்லுவாங்கன்னா எரர். ஏதாவது சாஃப்ட்வேரோ ப்ரோக்ராம் எரரில் ஹார்ட்வேர்லாம் சரியாக மால் ஃபங்க்ஷன் ஆச்சு, சரியாக ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு எரர் மாதிரி காமிக்கும். அது பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேக்கப் பண்ணுறது நீங்களே கேள்விப்படலாம். எங்கே அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் கேள்விப்படலாம். அது ஜஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் அப்படியே பேக்கப் எடுத்து வச்சுக்கும். இப்போ ஏதாவது ஃபைல்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பேக்கப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் மூலிமா எடுத்துக்கலாம். எப்படி நீங்கள் ஃபோனில் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே. ஆல்டர்னேட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், டேட்டா ஃபைல்ஸ் எக்ஸெட்ரா used in case if the original copies are destroyed, lost or failed to operate. ஏதாவது டெஃபினேஷன் மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கி அப்படின்றது என்னென்னா எ பேக்கெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த ட்ராவல்ஸ் பிட்வீன் ஒரு வெப் ப்ரௌசருக்கும் சர்வருக்கும், தட் இஸ் ஒரு ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் உள்ள அந்த இதுதான் குக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அப்படின்ற வேர்டு இதுதான் போயிட்டு சிஸ்டமில் சேவ் ஆகிடும்.
இப்போ நம்ம ஒரு வாட்டி ஜிமெயில்னு டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெமரியில் போய் சேவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த குக்கி மூலயமா தான் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சிஆர்டி. சிஆர்டின்றது என்னென்னா கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக் டியூப் வித் டிவி லைக் ஸ்க்ரீன் அப்பான் விச் இன்ஃபர்மேஷன் கேன் பி டிஸ்பிளேட். அப்போது ஒரு நம்ம இன்ஃபர்மேஷனை ஒரு டிவி மூலிமா டிஸ்பிளே பார்க்க முடியும். இப்போ எல்லா தான் ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் அது நம்ம டிஸ்பிளே எல்லாமே எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அதுதான் என்ன பண்ணாங்க, டிவி பார்க்க ஆரம்பித்தாங்க. டிவியிலேருந்து பண்ணும்போது இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அது ஒரு ஸ்க்ரீனில் வரணும். அதை தான் முதல்ல சிஆர்டி அப்படின்ற அந்த மானிட்டர் மூலிமா கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்படியே இந்த டிவி, அந்த காலத்து டிவி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே தான் இது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஓப்பனில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சிஆர்டி மானிட்டர் வந்து ஓப்பனில் காமிச்சிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இதுதான் நார்மலாக இருக்கும். ஸோ இப்படி தான் முதல்ல அந்த காலத்தில் ஒரு சிஆர்டி மானிட்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தான் அது ஷார்ட் ஆஃப் ஃபார்ம் மாற்றி இப்போ எல்சிடி எல்இடின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சிஆர்டி மானிட்டர். அது உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் ஓப்பனில் இதை காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஆர்டிக்கு அப்புறம் டேட்டா. டேட்டான்றது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் ரா ஃபார்ம் ஆஃப்டர் ப்ராப்பர் ப்ராசஸிங். ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ராசஸை முடிச்சுட்டு கலெக்ட் ஆகுதுன்னா அது வந்து டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீபக் அப்படின்றது என்னென்னா டு டிடெக்ட், ட்ரேஸ் அண்ட் எலிமினேட் எரர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் போடுறோம். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பக்குன்னு சொல்லி உங்களுக்கு எரர் காமிக்குதோ, டீபக்னா டு டிடெக்ட், ட்ரேஸ் அண்ட் எலிமினேட் எரர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதை டீபக் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா இது என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டீபக். டவுன்லோட்னது உங்களுக்கு தெரியும். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து அடுத்த கம்ப்யூட்டருக்கு இல்லை ரிமோட்க்கு மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்பில் ஒரு ஃபைல், ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. அந்த பாட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் மொபைலுக்கோ சிஸ்டம்க்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அதே தான் இது. அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்சிடி அப்படின்றது என்னென்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இப்போ எப்படி நம்ம உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமில் ஏதாவது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அது டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு காமிக்குதோ, அதே மாதிரி இது வந்து எல்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எல்சிடி மானிட்டர். சேம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல சிஆர்டி மானிட்டர் வந்து எப்படி இருந்தது, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஃபுல் வியூ வராது. உங்களுக்கு நிறைய இந்த ஸ்பேஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு டேபிளில் வச்சாலும் ஃபுல்லாக அந்த டேபிள் ஆக்குபை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்சிடியாக மாற்றினாங்க. ஸோ இந்த எல்சிடி மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இது நிறைய ஒரு லிக்விட் மாதிரி பண்ணுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது உள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட்லாம் கொட்டுற மாதிரி ஆகிடும். அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வந்து எல்சிடிக்கு பதிலாக என்ன பண்ணாங்கன்னா எல்இடியாக மாற்றினாங்க. ஸோ எல்சிடியோட மெயின் வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஃப்ளாட் பேனல் எலக்ட்ரானிக் வீடியோ டிஸ்பிளே that uses the light modulating properties of liquid crystals மூலமா இதை பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போனா இந்த சிஆர்டி மானிட்டருக்கு அப்புறம் இதுதான் வந்தது. உங்களுக்கு சிஆர்டி மானிட்டர் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் சார் அது ரொம்ப பெருசாக இருக்குது, அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இல்லைன்றதுனால என்ன பண்ணாங்கன்னா எல்சிடியாக மாற்றினாங்க. சரி சார், எல்சிடியிலேயே இப்போ ஏன் சார் பண்ணல? எல்சிடியில் நிறைய ட்ராபேக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது எல்இடியாக மாற்றினாங்க. ஏன் சார் எல்சிடியில் ட்ராபேக் இருந்தது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பவர் வந்து நிறைய கன்சியூம் ஆகிறோம் அப்படின்றதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசைட் நிறைய இஷ்யூ வந்துருச்சு அப்படின்ற காரணத்தினால எல்சிடி வந்து உங்களுக்கு ஒரு டிம்மாக இருக்கும். உங்களுக்கு வியூ வந்து அந்தளவுக்கு கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எல்இடிக்கு போனாங்க. இப்போயும் நீங்கள் யாருன்னா எல்சிடி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை மாற்றிட்டு தயவுசெய்து எல்இடிக்கு மாற்றிடுங்க. ஏன்னா அது வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ லைட் எமிட்டிங் டயோடுன்றது தான் எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் எமிட்டிங் டயோடுன்றது இட் இஸ் சேம் ஆஸ் எல்சிடி மாதிரியே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னால் கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்கும். நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, கண்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. பாருங்கள் அந்த டிஸ்பிளே பாருங்கள், ஒரு ரியலாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அதான் வந்து எல்இடி மானிட்டரோட அட்வான்டேஜ். இப்போ எல்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் அந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு பவர் சைட்டுக்கும் சரி டேரெக்டாக கண்ணாடி போடாமல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற ரீசன் அதனால தான். எல்இடினா ஓரளவுக்கு கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ணுது. அந்த வியூ பாருங்கள் கிளியராக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்சிடிக்கும் எல்இடிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ன்றது என்னென்னா செட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் that a machine is capable of interpreting and executing. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இன்டர்பிரட்டிங் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகுது. ப்ரோக்ராம்னா என்னது, செட் ஆஃப் ஆக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். இதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போர்ட் அப்படின்றது என்னென்னா தட் போர்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் த்ரூ விச் எ பெரிபரல் டிவைசஸ் மே கம்யூனிகேட். It is identified with the various plug-in jacks on the back of the computer.
இப்போ நீங்கள் பேக் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய போர்ட் இருக்குது. அதெல்லாம் போர்ட் மூலயமா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமர், எ பர்சன் ஹூ டிசைன்ஸ், ரைட்ஸ் அண்ட் டெஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்லோட், ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கு டு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ யூசர் சிஸ்டம் டு எ ரிமோட் சிஸ்டம். ஸோ இப்போ அப்லோட் பண்ணுறீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ப்ரோக்ராம் எதனா ஃபைல் எதனா அப்லோட் பண்ணணும், வீடியோ எதனா அப்லோட் பண்ணால் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஐபி அட்ரஸ்ன்றது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு இன்டர்நெட்டுக்கு ஒரு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே ஒரு நெட்வொர்க்குன்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கும், கம்ப்யூட்டர் மாதிரி. இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் அப்படின்னு போட்டிருக்கும். அதில் லோக்கல் ஏரியா கனெக்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகணும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நிறைய இருக்கும். அதில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஐபி அட்ரஸ் 192.168.1.204. இதுதான் ஐபி அட்ரஸ். இது மூலிமா தான் இந்த சிஸ்டமுக்கு உங்களுக்கு இது வந்து 204 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணுறாங்க, டவரை ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, மாதிரி ஒரு இதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணி பண்ணுறது. இப்போது சிஸ்டம் வைஸாக இருக்கும், இல்லை அந்த ஏரியா பேஸ் பண்ணியிருக்கும், ஸோ நிறைய இருக்கும். அது வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வைப்பாங்க, அடுத்த கம்ப்யூட்டர் வேறு வைப்பாங்க, அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஒரே கம்ப்யூட்டருக்கு இந்த நம்பரும், அதே கம்ப்யூட்டருக்கு வேறு நம்பரும், வேறு கம்ப்யூட்டருக்கு வந்து அதே நம்பரை போட முடியாது. இப்போ நம்ம இது என்ன பார்த்தோம், 204 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் 204ன்னு பார்த்தீங்க இந்த நம்பர். இதே 204 வந்து வேறு சிஸ்டமில் வராது. அப்படி இருந்தால் அது கான்ஃப்ளிக்ட் ஆகும், கனெக்ட் ஆகாது. அதுதான் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்னு காமிக்கும். அதனால் தனித்தனியாக தான் இருக்கும். ஒரு சிஸ்டம்க்கும் ஒரு ஐபி தனியாக இருக்கும். அதுதான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டிங்ஸ்லாம் ஞாபகம் வச்சிங்க, அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்லேருந்து என்ன படிச்சிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஸோ இதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு பார்ட்டாக படிங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி கேட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் சொல்ல முடியாது. அதனால் வந்து ஜஸ்ட் அந்த டாப்பிக்கை மைண்டில் வச்சுட்டு அதை ஒரு ஞாபகம் வச்சுட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.